ஷிவானி மற்றும் சுட்கியுடன் இந்த ஷோவை ஆரம்பிக்க போகிறோம். அவர்கள் ஆடப்போவது மிகவும் கடினமான பானை டான்ஸ். 7 பானைகளை தலையில வச்சுக்கிட்டு ஆட போறாங்க. அடடா, பிரமாதம். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ஷோவில் அடுத்து பங்கெடுத்துக் கொள்ள போவது டோலுவும் பாலுவும். காட்டுல இருக்கிற புலியோட மூடு ரொம்ப மோசமா இருந்தது. வேட்டையாட வந்தவங்கள 2 பேரும் சேர்ந்து விரட்டிட்டாங்க. விரட்டின உடனே 2 பேரும் நண்பர்கள் ஆயிட்டாங்க. நண்பர்கள் ஆயிட்டு காட்டுக்குள்ள ஒண்ணா திரிஞ்சாங்க. இப்போது வரப்போகிறார்கள் ராஜுவும் ஜக்குவும். அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்று யாராவது சொல்ல முடியுமா? ராஜு குறிபார்த்து அடிக்கிறதுல எக்ஸ்பர்ட். அப்புறம் ஜக்கு நல்லா டைவ் அடிப்பான். என்ன பீம்? ஆனா அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு எனக்கும் தெரியாது. அடுத்த நிகழ்ச்சிக்காக இந்த படுதா திறக்காது. ஏனென்றால் ராஜகுமாரி இந்துமதி நமக்கு நிழல் மூலம் கதை சொல்ல போகிறாள். அதுவும் இந்த படுதாவில். முயலுக்கும் தெரியாதா? அப்புறம் முயல் அங்கேயும் இங்கேயும் வேகமா ஓடிச்சான். பூனைக்குட்டி பாவம் ஒரு பள்ளத்துல விழுந்திருந்துச்சு. பயந்து போயிருந்தது. முயல் பூனைக்குட்டிய பார்த்தது. உடனே பூனைய கூப்பிட்டது. பூனைக்குட்டிய காப்பாத்திடுச்சு. என்னாச்சு டுன்டூன் ஆண்டி? ஏன் இவ்வளவு பதட்டமா திடீர்னு வீட்டுக்கு கிளம்பிட்டீங்க? அது என் கழுத்துல இந்த நெக்லஸ காணோம். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் இந்த ஷோவை பார்க்க வரும்போது கழுத்துல நெக்லஸ போட்டுட்டு இருந்தேன். கண்டிப்பா இங்கதான் தொலைஞ்சிருக்கணும். ஆனா அதே நேரத்துல சந்தேகமாவும் இருக்கு. ஒரு தடவை நான் வீட்டுக்கு போய் செக் பண்ணிட்டு வந்துடுறேன். என்னோட கம்மல் தொலைஞ்சு போயிடுச்சு. கண்டிப்பா இந்த கூட்டத்துக்குள்ள ஒரு திருடன் இருக்கான். புரிஞ்சிருச்சு. நீங்கள் அனைவரும் பார்த்தீர்கள் அல்லவா நமது குழந்தைகளின் டேலண்டினை? ஒரு நிமிஷம், ஒரு சின்ன விண்ணப்பம். நானும் என் திறமையை காட்ட ஆசைப்படுறேன். ஆஹா, கண்டிப்பா கண்டிப்பா பீம். அதோட என் கூட இந்த பெரியவர் வந்தா நல்லா இருக்கும். யாரு யாரு? நானா? ஆம், நீங்க தான். வாங்க, மேடை ஏறி வாங்க. இப்ப நான் காட்ட போற ஷோவுக்கு பேரு மந்திர பஞ்ச். இதுதான் என் நெக்லஸ். தொலைஞ்சு போனது எனக்கு திரும்பவும் கிடைச்சிடுச்சு. நீங்கள் பார்த்தீர்களா? ஒரு குழந்தையிடமும் தனித்திறமை, அதாவது டேலண்ட் உள்ளது. அதை அருமையாக வெளியே கொண்டு வந்துள்ளனர். நாங்க ரொம்ப சாதாரணமானவங்க இல்ல, நாங்க ரொம்ப ஸ்பெஷலானவங்க. நான் கெட்டத பார்க்கவே மாட்டேன், இவன் கெட்டத கேட்கவே மாட்டான். அதோட இவன்
கெட்டத பேசவே மாட்டான். உங்க ரெண்டு பேரும் நான் இப்ப சும்மா விட போறது. அட இது என்ன, ஜக்கு அழுதுகிட்டே போறான். என்னாச்சு ஜக்கு? அந்த 3 பேரும் என் வீட்டுக்குள்ள பூந்து என்ன துரத்தி விட்டுட்டாங்க. ஏய் ஜகு, பீம் என்னத்த பண்ணிடுவான்? அந்த 3 பேரையும் நான் வந்து கவனிக்கிறேன். காளியா பயில்வான், வா வா போலாம். என்ன நடக்க போகுது? எல்லா தலைவா இங்க யாருமே இல்ல. ஜக்கு, உன்னை தேடிட்டு தான் நாங்க இவ்வளவு தூரம் வந்தோம். ஆமா, உனக்கு என்னாச்சு ஜக்கு? அந்த 3 பேரும் என் வீட்டை என்கிட்ட இருந்து புடிங்கி. பீம், அதுங்க சாதாரணமானதா இல்ல, ரொம்ப பயங்கரமானதுங்களா இருக்கு. பாத்தியா என்ன பண்ணிருக்காங்கன்னு? என் வீடு போச்சு. இது என் நண்பன் ஜகுவுடைய. எங்க வீட்டு வேட்டைக்காரங்க நோட்டம் விடுறாங்க. அதனால தான் நாங்க இங்க ஓடி வந்துட்டோம். வேற வராங்க. எங்களுக்கு உதவி பண்ணுவா. பீம், அந்த வேட்டைக்காரர்களை பாத்தியா? நாங்க 3 பேரு. உங்க 3 பேரையும் நான் விட போறதில்ல. என்ன பண்ற? நிறுத்து. இந்த 3 பேரும் எங்களுடைய இன்னும் ராஜு வரல, அதை தெரிஞ்சுக்க. அவனே வந்துடட்டும், அப்புறமா ஒண்ணா சேர்ந்து சாப்பிடலாம். ஆனா நம்ம ராஜு எங்க போனானே தெரியலையே. இப்ப நாம எல்லாரும் லட்டுவை சாப்பிடலாமா, இல்ல நீயே சாப்பிடுறியா? ஆஹா, வாங்க சாப்பிடலாம். உங்களுக்கு தெரியுமா, பக்கத்து ஒரு ராஜா இருக்காருல்ல, அவரு அவரோட பெரிய சிலைய உருவாக்கி இருக்காரு. அத பாக்குறதுக்கு பக்கத்து ஒரு ஜனங்க எல்லாரும் வந்து போறாங்க. உங்ககிட்ட ஒண்ணு சொல்லட்டுமா? டோலக்பூர்லயே ஒரு நினைவு சின்னம் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்ல. அத பாக்குறதுக்கு வெளியூர்ல இருந்தெல்லாம் மக்கள் வருவாங்க. அவங்கள வரதுனால நம்ம டோலக்பூருக்கே பெருமை இல்லையா? ரொம்ப சரியா சொன்ன சுட்கி. நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அதை செய்யலாமா? அந்த மாதிரி பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க, நாமளும் பண்ணலாம். எல்லாரும் நான் சொல்றத கேளுங்க. வாங்க, நம்ம டோலக்பூர்லயும் மிகப்பெரிய நினைவு சின்னம் உருவாக்குறாங்களாம். ரொம்ப பெருசா. எல்லாரும் பாருங்களேன், உண்மையிலேயே அது ரொம்ப பெருசா இருக்கு. இது முழுசா முடிஞ்சதுன்னா பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். நீங்க எல்லாரும் இப்ப போங்களேன், கொஞ்ச நாளைக்கு அப்புறமா வந்து பாருங்க. நாங்களும் இதை சீக்கிரமா முடிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த நினைவு சின்னத்தை கட்டி முடிச்சிட்டாங்கன்னா அப்புறம் இந்த டோலக்பூர்ல அந்த பீமும் அவனுடைய கூட்டாளிகளும் பிரபலம் ஆயிடுவாங்களே. அதனால ஏதாவது செஞ்சு எப்படியாவது இதை நாம தடுத்து நிறுத்தி ஆகணும். மகாராஜா,
நீங்க எப்படி இங்க? டோலக்பூர்ல எல்லாருமே உங்களை பத்தி தான் பேசுறாங்க. அதான் நான் பார்க்க வந்தேன். மகாராஜா, நாளைக்கு காலையில வந்து பாருங்க, ரெடி ஆயிடும். நீங்க தான் இந்த நினைவு சின்னத்தை திறந்து வைக்கணும். இது நல்ல விஷயம். அப்ப நான் காலையிலேயே வந்துடுறேனே. நாளைக்கு காலையில என்ன? உன்னால அடுத்த வருஷம் கூட முழுசா முடிக்க முடியாது, தெரிஞ்சுக்க. புரிஞ்சுதா? ஏன் முடிக்க முடியாதுன்னு சொல்ற? ஏன்னா நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிற நினைவு சின்னத்தை மண்ணோட மண்ணாக்க போறோம். ஆஹா, பிரமாதம் பீம். உண்மையிலேயே நீங்க பெரிய விஷயம் பண்ணிருக்கீங்க. என்ன மன்னிச்சிடு பீம். நான் இந்த நினைவு சின்னத்தை கீச்சக்கும் அவனுடைய ஆட்களையும் வச்சு அழிக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன். எதுக்கு காலியா மன்னிப்பெல்லாம் கேக்குற? நண்பர்களுக்கு நடுவுல இப்படி நடக்கிறது ரொம்ப சகஜமாச்சே. நினைவு சின்னம் இருக்கோ இல்லையோ, ஆனா எங்க நட்பு எப்பவும் நிரந்தரமா இருக்கும்.